ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். நீங்க ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல சக்சஸ் பண்ண நான் உங்களுக்கு கைடா இருப்பேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்றதுதான். இது பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நாம வியாழக்கிழமை மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடியே எடுத்திருந்த லெவல்ஸ், அதாவது பெருசா ஒண்ணும் இல்ல, ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை மட்டுமே தான் பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். நாம அன்னைக்கு வீடியோவும் போடல, வழக்கம் போல டெலகிராம்ல இந்த லெவல்ஸை ஷேர் பண்ணியாச்சு. இந்த லெவல்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஒன்றும் பெருசா ரெஸ்பாண்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா மார்க்கெட் ப்ரீவியஸ் டே ரேஞ்ச், அந்த ரேஞ்சுக்குள்ளவே மாட்டிக்கிட்டான். ப்ரீவியஸ் டேவோட ஹை, ப்ரீவியஸ் டே ஹையிலேயே தான் ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்திருக்கான். ஓப்பன் பிரைஸ் ஓப்பன் பிரைஸ்ல சப்போர்ட் எடுத்தவன் ப்ரீவியஸ் டே ஹை இந்த ஏரியாலே ரிஜெக்ட், சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ட்டுமா ஆக்ட் ஆகி மார்க்கெட் அதை தாண்டி ஒரு பிரேக் அவுட் அப்படின்ற இடத்துக்கே போகவே இல்லை. நாம இதை தாண்டி நம்மளோட லைவ் டேட்டா கூகுள் ஷீட்ஸ் யூஸ் பண்ற நண்பர்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னா நாம அன்னைக்கு காலையில 9:20க்கே இந்த மெசேஜை அப்டேட் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா டுடே டேட்டா நாட் குட், ஐ எம் அவாய்டிங் டுடே ட்ரேட், நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் ஐ எம் நாட் கோயிங் டு வரி. என்ன நடந்தாலும் நான் கவலைப்பட போறது இல்லை அப்படின்றத 9:20க்கே நாம அப்டேட் பண்ணியாச்சு. ஏன்னா அன்னைக்கு இந்த மாதிரியா நடக்கிறதுக்கு வாய்ப்பு, ஒரு சைட்வேஸ்குள்ளதான் மார்க்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு, டேட்டா அங்க சரியா இல்ல அப்படின்றத பொறுத்து நாம அன்னைக்கு காலையிலே அப்டேட் பண்ணியாச்சு. இது ஏன் அன்னைக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு? நாம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஒரு வீடியோல நேற்றைய இறக்கத்திற்கான காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த போட்டிருப்போம். அன்னைக்கு என்ன நடந்திருந்தது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக்ல மட்டும் அதிகப்படியான ஹை வந்திருந்தது. அந்த ஹைய கரெக்ட் பண்றதுக்காக மார்க்கெட்டை திரும்ப ரிவர்சல் பண்ணி அடுத்தடுத்த ஸ்ட்ரைக்குங்களுக்கு ஹை அப்படின்றத கொடுத்திருந்தாங்க. அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவோட எண்ட் கார்டுல அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. வியாழக்கிழமை என்ன நடந்திருந்தது? வியாழக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்பைரி டேல என்ன நடந்திருந்தது அப்படின்னா, இப்போ நாம என்ன பண்ணுவோம், 650 700, ஓகே, 700 புட்டோட ஸ்ட்ரைக்கை நான் சூஸ் பண்றேன். இந்த புட்டோட லோ அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 42. 700 புட்டுக்கு 42 ரூபாய் லோ அப்படின்றதுக்கு வந்திருக்கு. அடுத்து நான் என்ன பண்றேன், 800 புட்டோட லோ. 800 புட்டோட லோ அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 130 இருக்கு. அப்படின்னா நடுவுல இருக்க வேண்டிய 750 அந்த ஸ்ட்ரைக்கோட லோ என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா 271, 172 ரூபாய் இவங்களோட லோவை கூட்டும் போது நம்மளுக்கு பிரைஸா வந்திருக்கு. அப்படின்னா அப்போ நடுவுல இருக்கக்கூடிய 750 புட்டு அவனுக்கு என்ன ஆவரேஜ், என்ன லோவா வந்திருக்கணும் அப்படின்னா இந்த பிரைஸை டிவைட் பண்ணீங்கன்னா அந்த பிரைஸ் பக்கத்துல வந்திருக்கணும். இதோட ஆன்சர் 86 ரூபாய் வந்திருக்கு. அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்குக்கு 750 புட்டோட லோ அப்படின்றது கிட்டத்தட்ட இந்த 86 ரூபாய் பக்கத்துல இருந்திருக்கணும். ஆனா அன்னைக்கு அந்த 750 புட்டுக்கு என்ன லோ கொடுத்திருக்கான் அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. 5 பைசா அந்த லோ கொடுத்துட்டான். இந்த லோவை எப்ப கொடுத்தான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டில்லே உங்களுக்கு கொடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் கேண்டில்லே கொடுத்தவன் அதுக்கு அடுத்து அதை கரெக்ட் பண்ணல. இதுக்கு முந்தின நாள் என்ன பண்ணிருந்தான், ஒரு ஸ்ட்ரைக்ல ஹைய மட்டும் ஃபர்ஸ்ட் கேண்டில்லே புதுசா கொடுத்துட்டான். அந்த ஹைய, அது தப்பான ஹைய கரெக்ட் பண்றதுக்காக அந்த ஸ்ட்ரைக்ல புது ஹை கொடுக்காம அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்ட்ரைக், பின்னாடி இருக்க ஸ்ட்ரைக், இவங்களுக்கு மட்டும் ஹைய கொடுத்துருந்தான். இப்ப இன்னைக்கு என்ன பண்ணிருந்திருக்கான், அதாவது வியாழக்கிழமை என்ன பண்ணிருந்திருக்கான் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக்ல தப்பான லோவை கொடுத்துட்டான். தப்பான லோவை கொடுத்துட்டு இதை கரெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணிருந்திருக்கணும், 5 பைசா தான் மார்க்கெட்டோட பேஸ் பிரைஸ். அந்த 5 பைசாக்கு கீழே போக முடியாது. அப்ப அதை கரெக்ட் பண்ணணும்னா முன்னாடி இருக்க ஸ்ட்ரைக், பின்னாடி இருக்க ஸ்ட்ரைக், ரெண்டு ஸ்ட்ரைக்கையும் அந்த 5 பைசாக்கு எடுத்துட்டு வரணும்.
எடுத்துட்டு வரணும் அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணணும்? 800க்கு மேல க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணாதான் நடுவுல இருக்க 750க்கு தப்பா கொடுத்திருந்த ஹைய கரெக்ட் பண்ண முடியும். ஆனா அதை கரெக்ட் பண்ணல. ஏன் பண்ணல? ஏன்னா மார்க்கெட் அப்படின்றது யாரோட மார்க்கெட் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இது செல்லரோட மார்க்கெட். செல்லரோட மார்க்கெட்ல லோ எப்படி தப்பு தப்பா வந்தது அப்படின்னாலும் அது செல்லருக்கு ப்ராஃபிட் தான். ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு லோவை கொடுத்துட்டான் அப்படின்னா அந்த இடத்துல செல்லர் அப்படின்றவன் எக்ஸ்ட்ராவா ப்ராஃபிட் தான் பண்ண முடியுமே தவிர அவனுக்கு எக்ஸ்ட்ராவா லாஸ் வர போறது கிடையாது. ஹை அப்படின்றத தப்பா கொடுத்திருந்தாதான் அதிகப்படியான ஹை கொடுத்துட்டா அந்த இடத்துல தான் செல்லருக்கு லாஸ் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு. ஆனா லோ அப்படின்றத அதிகப்படியா கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல செல்லருக்கு லாஸ் வராது, ப்ராஃபிட் தான் வரும். இது செல்லரோட மார்க்கெட். ஸோ லோவை தப்பா கொடுத்தா அதை கரெக்ட் பண்ண முயற்சி பண்ணவே மாட்டாங்க. ஹைய தப்பா கொடுத்திருந்தா மட்டும்தான் அந்த கரெக்ஷனுக்கு உண்டான மூவ்மெண்ட் அப்படின்றது வரும். புரியுதுங்களா? நாம இந்த மாதிரியான விஷயங்கள் அன்னைக்கு நடந்திருந்ததுனாலதான் நாம காலையிலேயே 9:20க்கெல்லாமே இன்னைய ட்ரேட நான் அவாய்ட் பண்றேன் அப்படின்ற மெசேஜ நம்ம கூகுள் ஷீட்ஸ பாக்குற நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணியாச்சு. அதை எத்தனை பேர் படிச்சாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம கடமையை நம்ம செஞ்சாச்சு. அதை பார்த்திருந்தவங்க அன்னைய ட்ரேட அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி இல்ல என்னால அந்த இடத்துலயும் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றவங்க இந்த சின்ன சின்ன ஸ்விங் ட்ரேட் மாதிரி பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்திருக்கலாம். ரெண்டுத்துல எது வேணாலும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் யாரோட மார்க்கெட், அது யாருக்கு எப்பயும் சாதகமா இருக்கும் அப்படின்றத எப்பவுமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஒரு செல்லருக்கு அவன் பொசிஷனை எப்போ எக்ஸிட் பண்ணுவான், எப்போ ஆட் பண்ணுவான், அந்த விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா மட்டும்தான் இங்க ஒரு பையரா உங்களால சஸ்டெயின் ஆக முடியும். வெறும்னே ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிற வால்யூம், அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிற இந்த சேஞ்ச் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதை மட்டுமே பேஸ் பண்ணியோ இல்ல ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல இருக்க வால்யூம் இதை மட்டுமே பேஸ் பண்ணியோ எல்லா நாளும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ட்ரேட் அப்படின்றத எடுக்க முடியாது ஒரு ஆப்ஷன்ஸ் பையரா. ஏன்னா இந்த டேட்டாஸ் அப்படின்றது அவன் ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இங்க சேஞ்சஸ் அப்படின்றது நடக்கும். அவன் பொசிஷனை க்ளோஸ் பண்றானா, க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்ட்ரைக்ல இவ்வளவு கான்ட்ராக்ட்ஸ்ல க்ளோசிங் நடந்திருக்கு, சேஞ்ச் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல அப்படிதான் காமிக்கும். முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்றதுதான் காமிக்கும். முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஆல்ரெடி பிரைஸ் வந்து ஒரு ஹை பிரைஸ்க்கு போய் ரீச் பண்ணியிருந்திருக்கும். அந்த ஹை பிரைஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பையரால என்ட்ரி எடுக்க முடியுமா? அதுக்கடுத்து என்ன நடக்கும்? நீங்க பை பண்ணதுதான் ஹை பிரைஸாவே நின்னுடும். அதுக்குதான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கும். சோ ஒரு செல்லர் என்ன பண்ணுவான், அவன் அடுத்து என்ன பண்ணுவான் அப்படின்றத முன்னாடியே நீங்க யூகிக்கணும். இது ஒரு செஸ் போர்டு விளையாடுற மாதிரி தான். நீங்க ஆப்பனண்ட்டை வின் பண்ணணும் அப்படின்னா ஆப்பனன்ட் கொடுக்கிற மூவுக்கு நீங்க டிஃபெண்ட் மட்டுமே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால அந்த செஸ் போர்டை வின் பண்ண முடியாது. டிரா வேணா பண்ணலாம். ஆப்பனண்ட்டை வின் பண்ணணும்னா ஆப்பனண்ட் அடுத்து என்ன யோசிப்பான் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்லயும் அதுதான். சோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா பிரீமியத்துல தான் பார்க்க முடியும். ஆப்ஷன்ஸோட பிரீமியம் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் இருக்க ஹை, லோ, க்ளோஸ், ப்ரீவியஸ் டே க்ளோஸ், எல்டிபி இவ்வளவுதான். இதை மட்டுமே பாத்தீங்க அப்படின்னாவே ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணணும். ஒரு எக்ஸ்பைரி டேல இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்பாட்டோட லாஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் 24,666ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா டே க்ளோஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா 24,631ல இருக்கு. இந்த 31ல தான் முடிக்க போறான் அப்படின்றத 600 கால் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பான். 650 புட் அப்படின்றவன் சொல்லியிருந்திருப்பான் முன்னாடியே. இந்த போஸ்ட் மார்க்கெட் 631ன்றது 3:30க்கு மார்க்கெட் முடிஞ்சதுன்னா அதுல இருந்து ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ அப்புறம் தான் இந்த 631ல ஒரு பிரைஸ் எடுத்துட்டு வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த 600 ஸ்ட்ரைக் 650 ஸ்ட்ரைக் 3:30க்கு முன்னாடியே உங்களுக்கு மார்க்கெட் எங்க முடிய போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கும். அந்த ஒரு ஸ்ட்ரைக்கு கிடையாது.
எந்த ஐடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்திருந்தீங்கனாலும் அவங்களோட பிரைஸை நீங்க கால்குலேட் பண்ணும்போது மார்க்கெட் இங்கதான் முடிய போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை உங்களால எடுத்துக்க முடியும். ஒரு பிரீமியம் தான் ஸ்பாட் என்ன பண்ண போகுது அப்படின்றத முன்னாடியே சொல்லும். ஸோ பிரீமியத்தை மட்டும் ஃபாலோ பண்ணு. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ், அதாவது திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸ் என்ன, பிரீமியம் என்ன சொல்லுது, ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு, அடுத்த கான்ட்ராக்ட்ல என்ன நடந்திருக்கு, அந்த கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி தான் வர வாரங்கள் நடக்க போகுது, அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நாம பார்ப்போம். ஓகே, திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,810, 24,731, 24,571, 24,490. இதுதான் நாம திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி பிரீமியத்தை பொறுத்தவரை மார்க்கெட் 600க்கு மேல இருக்கா கீழே இருக்கா அப்படின்றத பொறுத்துதான் ட்ரெண்ட் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. 600க்கு கீழே நிக்குது அப்படின்ற பட்சத்துல டவுன் சைட்ல ஒரு நல்ல மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். 600க்கு மேல நிக்கிற வரையும் மார்க்கெட் மேல போக தான் வாய்ப்பு. அதே மாதிரி எதுக்கு அடுத்து ட்ரெண்டா போக வாய்ப்பு அப்படின்னா 700 கிராஸ் பண்ணி நமக்கு பிரீமியம் சப்போர்ட் அப்படின்ற விஷயமும் நடக்கிற பட்சத்துல மார்க்கெட்ல நல்ல ஒரு ட்ரெண்டியான மூவ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. இப்போ முதல் நாளோட ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வேலைக்கிழமையோட ரேஞ்ச் வெறும்னே ஹை டு லோ அப்படின்றது ஒரு 75 பாயிண்ட் பக்கத்துல தான் இருக்கு. ஒரு நாளோட ஆவரேஜ் மூவ்மெண்ட் அப்படின்றது நிஃப்டியை பொறுத்தவரை 120ல இருந்து 150 அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கலாம். அந்த ஆவரேஜ் மூவ்மெண்ட்டே ஒரு நாளைக்கு கவர் பண்ணல அப்படின்னா அந்த பேலன்ஸையும் அடுத்த நாள் சேர்த்து எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது மார்க்கெட்ல அமையும். ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல மார்க்கெட்ல ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாவே இருக்கு. ஸோ திங்கட்கிழமை மார்க்கெட் நல்ல ஒரு ஹை ரேஞ்சா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாவே இருக்கு. அதே மாதிரி ஏடிஎம் பிரைஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு ஏடிஎம்மோட பிரைஸ் 140 ரூபா இருக்கு. ஆவரேஜ் பிரைஸ் 140ல இருக்கு. நமக்கு பாத்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு 150 பாயிண்ட் பக்கத்துல இருந்திருக்கணும். ஆனா இப்போ 140 இருக்கான். ஆனா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றது ஹாலிடேவா போயிடுச்சு. இந்த 140 அப்படின்ற பிரைஸ் வெள்ளிக்கிழமையிலே ஓபன், இப்போ வெள்ளிக்கிழமை நமக்கு மார்க்கெட் இருந்திருந்தது அப்படின்னா அன்னைக்கு ஓபன் 140 தான் இருந்திருக்கணும். ஆனா நமக்கு வெள்ளிக்கிழமையோட ஓப்பனிங் அன்னைக்கு 170 பாயிண்ட் பக்கத்துல இருக்கணும். இப்போ ஒரு நாள் லீவ் ஆனதுனால திங்கட்கிழமைக்கு இருக்க வேண்டிய பிரைஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட மேட்ச் ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ரன் ஆயிருந்தது அப்படின்னா அன்னைக்கும் டிகே நடந்திருக்கும். அன்னைக்கும் டிகே நடந்திருக்க பட்சத்துல திங்கட்கிழமை இன்னமும் பிரைஸ் குறைஞ்சிருக்க தான் செய்யும். ஸோ அந்த ஒரு விஷயம் நடக்காம இப்ப 140 பாயிண்ட் இருக்கு அப்படின்றது திங்கட்கிழமைக்கு தேவையான பாயிண்ட் கிட்டத்தட்ட இருக்கு. இது எதை மீன் பண்ணுது அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்ல இந்த 140 பாயிண்ட் கரையாம, இப்போ 3 நாள் லீவுக்கு தேவையான பிரீமியம் கரையாம திங்கட்கிழமை ஓபன் பண்ணிட்டான் அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பிரேக் அவுட்ல சஸ்டைன் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது அதிகமா கிடைக்கும். ஏடிஎம்ல பிரைஸ் கம்மியா இருக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் கிடைச்சது அப்படின்னாலும் அதை சஸ்டைன் பண்ணாம திரும்பியும் அந்த ரேஞ்சுக்குள்ளரவே வந்துருவான். ஆனா பிரீமியம் தேவையான பிரீமியம் இருக்குது அப்படின்ற பட்சத்துல தொடர்ந்து அதே டைரக்ஷன்ல மார்க்கெட்டை மூவ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இது பெரும்பாலும் இப்படிதான் நடக்கும். நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம திரும்ப சொல்லிக்கிறோம், இந்த லெவல்ஸ் எதுவுமே பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெவல்ஸ் கிடையாது. இது எல்லாமே ஒரு காலோட ஸ்ட்ரைக், புட்டோட ஸ்ட்ரைக், இவங்களோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸை பேஸ் பண்ணி தான் நாம இந்த லெவல்ஸ் எடுத்திருக்கோம். நீங்க அந்த லெவலை கண்டுபிடிச்சு அந்த லெவல் லைவ் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் மார்க்கெட் இந்த ஏரியாவை ரீச் பண்ணும்போது ஸ்பாட் இப்போ இந்த R1 ரீச் பண்ணும்போது R1ல சப்போர்ட் எடுக்குமா இல்ல R1ல ரிஜெக்ட் ஆகுமா இப்படின்ற விஷயத்த உங்களால கண்டுபிடிக்க முடியும்.
அந்த ஸ்ட்ரைக் அவனோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ்க்கு மேலவே ட்ரேட் ஆனானா மார்க்கெட் இந்த R1க்கு மேல சஸ்டெயின் ஆக வாய்ப்பு. அந்த ஸ்ட்ரைக் அவனோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸை விட கம்மியா ட்ரேட் ஆனா அப்படின்ற பட்சத்துல மார்க்கெட் இந்த R1ல ரிஜெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு. இதை தான் நாம பிரீமியத்தை பேஸ் பண்ணி எடுக்கிறோம். இருந்தாலுமே நாம நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்றதே இந்த ஸ்பாட்டோட லெவல்ஸ் எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மட்டும்தான். நீங்க ரியலாவே பை எங்க பண்ணணும், செல் எங்க பண்ணணும் அப்படின்றது பிரீமியத்துல நடக்கிற பிரைஸுங்க தான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். பிரீமியத்தை மட்டுமே தான் நாம ஃபாலோ பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா, அடிஷனல் கன்ஃபர்மேஷனா மட்டும்தான் இந்த ஸ்பாட்டோட லெவல்ஸை எடுத்துப்போம். சரிங்களா? இதெல்லாம் எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்றது இதை நீங்க முழுசா கத்துக்கணும்னா ரொம்பவே நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அது மினிமம் 1 வருஷத்துல இருந்து 3 வருஷம், 4 வருஷம், 10 வருஷம் கூட எடுக்கிற சூழல் இருக்கு. மார்க்கெட்டை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆப்ஷன்ஸ்ல மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவ்வளவு நாட்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நீங்க சரியான வகையில பாத்தீங்க அப்படின்னா நீங்க செலவு பண்ணக்கூடிய நாட்கள் அப்படின்றது குறையும். அதை எப்படி சரியான வகையில நாம பார்க்கணும் அப்படின்றதான் நாம நம்மளோட கோர்ஸ்ல சொல்றோம். விருப்பம் இருக்கிறவங்க நம்ம கோர்ஸை நீங்க எடுத்துக்கலாம். கோர்ஸை பத்தின டீட்டெயில் வேணும் அப்படின்றவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல சேட் பண்ணுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோவை. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.